ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு எடுத்து செஸ் போர்டை காட்டுறாங்க. இந்த சின்ன பையன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேம்ஸ் தான். அவங்க அப்பா கூட செஸ் விளையாடிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா சின்ன வயசுலேயே அவனுக்கு செஸ் விளையாட சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எப்பவுமே ஜெயிக்க தான் செய்யணும், கிங்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவனுக்கு அந்த வயசில் எதுவுமே தெரியலை. ஜஸ்ட் அவன் வந்து பிளேயர் எடுத்துக்கிட்டு சாப்பிட்றதுல தான் குறியாக இருக்கான். பட் ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணுறான். இப்போது பெரிய பையனாக இருக்க ஜேம்ஸை காட்டுறாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. அவனும் அவனுடைய சிஸ்டரும் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க ஜேம்ஸ்க்கு. ஏன்னா தான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களே, இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவனை காணோம். அவர் எங்கே இருக்கார்? ப்ளே கிரவுண்டில் இருக்கார். கோச் வந்து உனக்கு என்னடா இங்கே வேலை அப்படிங்கிறாங்க. என்னையே வெளியே போக சொல்லிடுவீங்களா இங்கேருந்து? சொன்னதே உங்கள் அப்பா தான்டா, போய் கேளு அப்படின்னா. சரி ஓகே பாஸ், நான் பார்த்துக்கிறேன் உன் இடத்துலேருந்தேன்னு வேகா சொல்கிறான். பார்த்தா இந்த சைடு வந்து சொல்லிகிட்ருக்கான், என்னடா பிளான் இது அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு தெரிஞ்ச பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிறான். நம்ம ப்ளே பாய் மட்டும் இல்லை, அவனுக்குள்ளே நிறைய டேலண்ட் இருக்குது. செமையாக பண்ணி காமிச்சிட்றான். இதுக்கு யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா நினச்சி கூட பார்க்கல. ரூபி வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, கையை தூக்குறாங்க. சரி ஓகே, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாள். சரி உன் பிளான் ஓகே, இதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்டு பேசுகிறான், இந்த பிளானுக்கு வந்து நமக்கு மாடல் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் ஜேம்ஸ்கிட்டே கேட்கலாம். ஏன்னா அவன் தான் ஹையஸ்ட்டு, அவங்க அப்பா தான் டாப் மாடல் காஸ்டியூம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறியா? அவன்கிட்ட இல்லை என்னால் இது முடியாதுன்னொடனே சார், ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் தங்கச்சியும் ஒரு மாடல் தான். ஸோ வந்து அவகிட்ட காமிக்க முடியும், நானே ஒரு மாடல் தான், உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னோடனே அவளுக்கு ஹாப்பியாக போச்சு. இந்த சைடு வந்து ஜேம்ஸும் அவங்க அப்பாவும் வந்து ரன்னிங் வச்சுருக்காங்க. தோத்துட்டான் பயவுள்ள பேசிக்கிட்டு இருக்கான், எப்பவுமே வின் தான் பண்ணணும், ட்ரை பண்ணு. இந்த சைடுனா 2 பேரும் சேர்ந்து உழைச்சிட்ருக்காங்க நைட்டும் பகலுமா. ஐயோ ஊட்டி விட்டுட்டுருக்கா, வேலை செய்யின்னு சொல்லிட்டு. அவள் நல்லா காஸ்டியூம் பண்ணிகிட்ருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த சைடுனா கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்ருக்கு. பட் ஆனால் நம்ம இதில் ஜேம்ஸ் தான் நல்லா பட்டையை கிளப்பிடுறாரு. நல்லா எல்லாத்தையும் கொடுத்து மாடல் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் இது எல்லா ஐடியாவுமே நம்ம லிடியாவுது தான். பட் ஆனால் லிடியாவை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இங்கே என்ன நம்ம காஸ்டியூமை காட்டுறாங்க, செமையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நம்ம ரூபி எழுந்ததும் செமையாக பண்ணிட்டேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜேம்ஸ் மெசேஜ் பண்ணி கேட்குறான், என்ன மாடல் ஏதாவது ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். மெசேஜை பார்த்துட்டு நம்ம ரூபி வந்து அயன் பாக்ஸ் ஒழுங்காக வைக்காமலே வந்துடுறா. பார்த்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்கும் போது தான் நோட் பண்ணுறேன், ஏதோ தீஞ்ச ஸ்மெல் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.